Hi friends, welcome to Chengai Raja YouTube channel. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து நிறைய பேர் நம்ம ஷார்ட்ஸ்ல கொடுத்திருந்த அந்த கிராப் பால்ஸ் லாலிபாப் இது செய்யறது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உஷாமாவும் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷலா இந்த வீடியோ. யாருக்கெல்லாம் செய்ய தெரியலையோ இந்த மாதிரி செய்து அசத்துங்க வீட்டுல. ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ் தான் இது. ஆனா அதை உரிக்கிறது அதெல்லாம் தான் ப்ராசஸ் பை ப்ராசஸா நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோல. இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுத்த ஒரு மெயினான டிஷ்ஷுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியா ரொம்ப ரிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்போ வாங்க எப்படி செய்யறது அப்படின்றத வீடியோல போய் பார்க்கலாம். இந்த நண்டு லாலிபாப் செய்யறதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 1.5 கிலோ பக்கம் வந்துட்டு நண்டு வந்து வாங்கியிருக்கோங்க. நண்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும். எப்படி அப்படின்னா அழுத்தி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒவ்வொரு காய்கறிக்கு வந்துட்டு ஒவ்வொரு விதமாக வாங்கணும்னு சொல்கிறாங்களோ அதே போல் நண்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அழுத்தி பார்த்து வாங்கணும். சில நண்டு நம்ம அப்படி அழுத்தும் போதே பொலன்னு அப்படியே தண்ணி விடும். அந்த மாதிரி நண்டு நீங்கள் வாங்கவே கூடாது. வயிற்றை வந்து கெடுத்து விட்டுடும். அது வந்து அவ்வளோ ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. அதில் சதைப்பற்றும் நிறைய இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதில் சதை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நல்ல கெட்டி நண்டாக பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ இதில் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த பகுதிகளெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். ஃபுல் நண்டை நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த பகுதிகளை மட்டும் ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபீமேல் நண்டு, பெண் நண்டு. அதில் வந்து நிறைய நண்டு குட்டிகள் வந்து இருக்குது. அதுதான் அந்த மாவு மாதிரி இருக்கிறது. அது உயிரோடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு நண்டாக வந்து உருவாகும். நண்டோட காலெல்லாம் எதையுமே நம்ம பிச்சு எடுக்கலை. ஏன்னா இப்போ முழுசாக நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் இப்போ வந்து ஒரு அகலமான பவுலில் வந்து நான் தண்ணி பிடிச்சி ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த நண்டை வந்து நான் பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். எதுக்காக இப்படி பாயில் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஃப்ளஷை வந்து ஓரளவுக்கு எடுக்க முடியும் வெளியில். அது வந்து ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, நுங்கு மாதிரி இருக்குங்க நண்டு வந்து. பச்சை நண்டு பச்சையாக இருக்குது, ராவாக இருக்குது அப்படின்னா உடச்சி எடுத்தோன்னா சாறு நிறைய ஊற்றி போகும். இதே கொஞ்சம் நம்ம பார்ஷியலாக பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளேயே அந்த சத்தும் வந்து தங்கிடும். ப்ளஸ் வந்து நம்ம அதை எடுத்து வேறு என்ன டிஷ்ஷு செய்கிறதுக்குனாலும் அது உதிரியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி பாயில் பண்ணுறோம். ஓகேவா? நண்டு வந்து பாயில் ஆக ஸ்டார்ட் ஆன உடனேயே இந்த மாதிரி நுர கட்டி வரும் மேலே. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். உங்களுக்கு நண்டு வேக ஆரம்பிச்சிருக்குன்னு இன்னொரு இண்டிகேஷன் என்னென்னா அதோட ஸ்கின் வந்துட்டு அந்த ஓடு வந்துட்டு கலர் மாறிடுச்சு. பார்த்திங்களா, நம்ம வந்து ஆஷ் கலர் ப்ரௌன் கலர்லலாம் போட்டோம். இப்போ ஃபுல்லாகவே ஆரஞ்சிஷ் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்லேயே வந்துடுச்சு, ரஸ்டி ஆரஞ்சு கலரில். இதுதான் இதோட பக்குவம். இப்போ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அதுவாக பொங்கி அடுப்பு மேலெலாம் ஊற்றி போயிடுச்சு. அதுதான் பக்குவம்னு நினச்சி நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இது நம்ம காம்படிஷனுக்கே சமைக்கும் பொழுது ஓரளவுக்கு எனக்கு அதோட பக்குவம் தெரிஞ்சிருச்சு. காம்படிஷன் அன்றைக்கி செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இப்போ வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதுனால ஓகே இது போதுன்ற மாதிரி ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளுக்கு வந்து பார்ஷியலாக வெந்தாலே போதும். அதனால் இப்போ அது அப்படியே ஆறிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் வந்துட்டு இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். அந்த தண்ணி நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ வந்து இந்த நண்டை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த சுடு தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நார்மல் வாட்டரில், டேப் வாட்டரில் ஒரு அலசிக்கலாம். நல்லா ஒரு 2 முறை நான் வந்து நார்மல் டேப் வாட்டரில் நண்டை வந்து நினச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப வாஷ் பண்ணி எடுக்கல, நினச்சி மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம உரிக்கணும் அப்படின்னா அதோட சூடு குறையணும் இல்லையா, அதுக்காக. இப்போ சூடு ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ நான் உரிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. அதோட பேர்லாம் எனக்கு தெரியல, அதனால் அந்த ஓடு மட்டும் தெரியும். அந்த நடுவில் கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக ஒரு கடாயில் வச்சு இப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த சதைப்பற்று ஃப்ளஷை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்ம அதுக்கு வந்து வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் க்ளீன் பண்ணோம். அதனால் ஒரு வேஸ்ட்டு பெட்ஷீட்டு அதெல்லாம் விரித்து அந்த கவுச்சி ஸ்மெல் அந்த தண்ணிலாம் படாத இருக்கணுன்றதுக்காக ஒரு செட்டப் பண்ணி நாங்கள் வந்து உரிச்சிட்ருக்கோம். போன முறை காம்படிஷனுக்கும் எங்கள் மாமியார் தான் உரிச்சு கொடுத்தாங்க. அதனால் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டோம். ஆனால் டைம் ஆக பார்த்திங்கன்னா எல்லாருமே உட்காந்துட்டோம். 3 பேருமே, நானே, என் ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் மாமியார் 3 பேருமே உட்காந்து அதை வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டோம்.
நண்டு லாலிபாப் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா ஏதாவது ஒரு கதையை எடுத்துக்க வேண்டியது. இந்த மாதிரி கும்பலாக உட்காந்துக்கிட்டு இதை வந்து பிரிச்சுக்கிட்டே நம்ம ஏதாவது கதை பேசிகிட்டே இருந்தோம்னா அந்த கதையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த நண்டும் நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு தான். நாங்கள் அப்படி தான் 3 பேரும் கும்பலாக உட்காந்துட்டு ஏதோ ஒரு கதையை பேசிக்கிட்டே இது வந்து உரிச்சே முடிச்சிட்டோம். ஆனால் இது ஒன்று தான் நம்மளுக்கு ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கும். இதில் அதை கொஞ்சம் க்ளீனாக ப்ராப்பராக பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க ஃப்ளஷ் ஒரு பக்கம் இருக்குது. இந்த கால், அந்த ஸ்கின்னு, அந்த ஓடு இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. இதை வந்து நம்ம சூப் வச்சிடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் இதுதான். இது கூட என்னென்ன சேர்க்குறோம் மசாலான்னு பார்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மைதா, மிளகு, சீரகம், சோம்பு அதெல்லாம் சேர்த்து அரைச்ச பவுட்ரு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் உப்பு. இதெல்லாமே உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா நண்டு ஆல்ரெடி சீ ஃபுட்டுன்றதுனால கொஞ்சம் ஒரு உப்புன்றது இருக்கும். கொஞ்சம் அரை உப்பாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது இதை வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது இது கூட நிறைய மாவு போட்டு செய்வாங்க ரெஸ்டாரண்ட்லலாம். நம்மளுக்கு நண்டு எது மாவு எதுனே தெரியாது. எனக்கு அந்த மாதிரி இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் ரிச்சாகவே வந்து கிராப் நிறைய இருக்கிற மாதிரியே செய்திருக்கிறேன். இது மாவு தேவைன்னா நீங்கள் ஒரு 5-6 ஸ்பூன் கூட மைதா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நண்டு சதையோடு நம்ம சேர்த்த கலவை ரெடியாக இருக்குது. இந்த தட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நண்டோட கால் பகுதிகள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இதில் தான் அந்த உருண்டைகளை பிடிச்சி லாலிபாப் மாதிரி செய்யறதுனால கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சம் கரைச்சி நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லரி மாதிரி செய்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கு பதில் நீங்கள் முட்டை கூட உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. இந்த பிரெட் க்ரம்ஸில் மட்டும் ஒரு சின்ன மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காரப்பொடியும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்தோன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் பார்த்திங்களா பிரெட் க்ரம்ஸில், அது வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணிடுச்சுன்னா டேஸ்ட் அவ்வளோவா இதுவாக இருக்காது. அந்த ஸ்வீட்னஸ் கூடவே இந்த காரம் சேர்த்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக இதை ஆட் பண்ணி கலந்து வச்சுருக்கோம். இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இப்போ நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம வந்து லாலிபாப் வந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கலவை வச்சுருக்கோம் பார்த்திங்களா, நண்டோட ஃப்ளஷ்ஷு, அது கூட மசாலாஸ் இதெல்லாம் எடுத்து ஒரு பால், சின்னதாக ஒரு ரஃப்பாக ஒரு பால் பிடிச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் கால்கள் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்திங்களா நண்டோடது, அது மேலே இந்த மாதிரி முக்கி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி ப்ரெசென்டபுளாக சூப்பராகிடும். அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங்காக நம்ம சோள மாவு அந்த ஸ்லரியை வந்து முக்கி எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பிரெட் க்ரம்ஸில் அப்படியே அதை பெரட்டி எடுத்துட்டோன்னு சொன்னால் சூப்பராக இந்த லாலிபாப் வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ 1 by 1 நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். நமக்கு 17 லாலிபாப் இந்த மாதிரி கிடச்சிருக்குங்க. சூப்பராக எல்லாத்தையும் பிடிச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான கடாயை வச்சுட்டு அது நல்லா சூடேறினதும் நல்ல ஒரு சூப்பரான எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் இல்லாட்டி இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா கொதித்து வந்த டைமுக்கு நல்லா சுட சுட இருக்கணும் எண்ணெய். அந்த டைமில் தான் நம்ம இதை வந்து இந்த லாலிபாப்ஸை சேர்க்குறோம் 1 by 1. ஏன்னா சில நேரம் பிரிஞ்சு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால தான் நல்லா சூடு இருக்கும்போதே சேர்த்தோன்னா அது அப்படியே சேர்ந்துக்கும் ஒன்றோட ஒன்றா. சிம்லலாம் வச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. அந்த பயம்தான் எனக்கு. பரவாயில்ல, நம்மளது நல்லாவே வந்திருந்தது. என்ன ஒன்று கொஞ்சம் கலர் நல்லா டார்க்காக மாறி இருந்துச்சு. மற்றபடி டேஸ்ட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஹை ஃப்ளேமில் இதை வந்து லாலிபாப்ஸை போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் அது உள்ளெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகும். ஏன்னா நம்ம பாதி தானே வேக வச்சுருக்கோம் நண்டை. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ப்ரௌன் கலரில் கொஞ்சம் நாங்கள் கிறிஸ்பியாக கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தால் தான் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்குன்றதுக்காக இந்த ஸ்டேஜில் நான் எடுத்திருக்கேன். இன்னும் கூட நம்ம வந்து பிஃபோர் ஸ்டேஜில், அதாவது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரும்பொழுது எடுத்துட்டோன்னா கூட நல்லாயிருக்கும்.
எப்போவுமே நண்டு வந்து தொக்கு அல்லது கிரேவி அல்லது பொரித்து சாப்பிட்றது, சூப் வச்சு குடிக்கிறது, ரசம் வச்சு சாப்பிட்றது, இடித்து ரசம் வைக்கிறதுன்னு ஒரே மாதிரி நம்ம செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் வேலை தான் இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து நியூட்ரிஷன் வேல்யூன்றது ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா லோ ஃபேட்டு, அதுக்கப்புறம் லோ கேலரி, நல்ல குவாலிட்டியான ப்ரோட்டீன் வந்து இதில் நிறைய இருக்குது. எசென்ஷியல் அமினோ ஆசிட், மினரல்ஸு, ஜிங்க்கு, செலீனியம், காப்பர் இதெல்லாம் நிறைவாக இருக்குது. பாஸ்பரஸ் கூட நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. விட்டமின் B12, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இதெல்லாமும் நிறைந்து காணப்படுது. ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம நண்டு கறி வந்து சாப்பிட்றோன்னு வைங்களேன், அதோடய ஃப்ளெஷ்ஷை, அதில் பார்த்திங்கன்னா 87லேருந்து 112 கேலரிஸ் தாங்க இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 18லேருந்து 24 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ஃபேட் வந்து அதிசயமாக பார்த்திங்கன்னா லெஸ் தேன் 1.5 கிராம் தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட்டு இது. இது வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கு, கொலஸ்ட்ராலு இதுக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. கொலஸ்ட்ரால்லாம் பார்த்திங்கன்னா 78லேருந்து 100 கிராம்குள்ளே தான் இருக்குது ஒரு 100 கிராம்ஸில். அதனால் அது ஒன்றும் பெரிய லெவலில் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. கண்டிப்பாக நான் வெஜிடேரியன்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நியூட்ரிஷன் இருக்கிறத எண்ணெயில் பொரித்து சாப்பிட சொல்கிறியே அப்படின்னு என்ன கேட்கலாம் நீங்கள். நான் வந்து சொல்கிறது ரெகுலராக கிடையாது, என்றைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குழந்தைங்க அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கெலாம் கொஞ்சம் நியூட்ரிஷனாக நம்ம நல்லா கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிராப் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான நம்மளோட கிராப் லாலிபாப் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணும்பொழுது நிறைய மைதா ஆட் பண்ணி நிறைய மாவாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். மாவு தான் நிறைய இருக்கும், கிராப் நம்மளுக்கு தட்டுப்படாது. இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது வீட்டில் வந்து நல்ல ரிச்சாக நம்ம வந்து கிராப் நிறைய கிடைக்கும். நம்ம வந்து சாதாரணமாக வந்து நண்டை வந்து உடச்சி சாப்பிட்றத விட இந்த மாதிரி செய்யும் பொழுது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரமே இந்த பிளேட்டே காலி ஆகிடும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.